அப்ப பிறப்பினால் நீ இதை கணக்கிடுற. அவன் திறமை, அவன் குணம், அவன் உயர்ந்த பண்பு மாண்பை மதிப்பிடு என்று பேசிய பெருமகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர். அவர் எப்படி நீ சாதி பெரியர் என்று இவர்கள் சொல்வதை ஏற்றாய்? அதை தகர்க்கிறோம்டா. நீ வந்து வா, தாத்தா இமானுவேல் சேகரனார் நினைவிடத்திலே முழக்கமிட்டவன் மாறவன். என் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திலே முழக்கமிட போவன் தேவேந்திர குலத்தில் பிறந்த மகனும் மகளும். அவர் கண்ட கனவு தமிழ் சமூகத்தின் சமத்துவம், ஓர்மை. இந்த நிலப்பரப்பு முழுவதைக்கும் நேசித்த மகன், ஒட்டுமொத்த நாட்டின் விடுதலைக்கு விரும்பி களத்திலே நின்ற மகன், சொந்த நிலத்தில் வாழ்கிற பகத்து பார்ப்பார் என்று எப்படி நீ நம்பினாய்? எவர் கூறினும் நீ எப்படி ஏற்றாய்? ஏற்ற ஒன்னொன்னையும் பார்க்கும்போது எல்லாமே அவர் சொல்லிட்டு போயிட்டு, தன்னை பற்றி சொல்லும் போது எனக்கு பாடுபட தெரியும், பாராட்டு பெற தெரியாது. எனக்கு வெற்றி பெற தெரியும், வெற்றிக்கான விழா எடுக்க தெரியாது. எனக்கு விவசாயம் தெரியும், வியாபாரம் தெரியாது. எனக்கு மக்களைத்தான் தெரியும், மன்னர்களையோ மந்திரிகளையோ தெரியாது. எனக்கு பாய்தான் தெரியும், பட்டுமத்தை தெரியாது. எனக்கு அடக்கம் தெரியும், ஆடம்பரம் தெரியாது. எனக்கு பதுங்க தெரியும், பாய தெரியும், ஒருபோதும் பயங்கொள்ள தெரியாது என்கிற இந்த மொழியைத்தான் அந்த நிலத்திலே நம்முடைய தலைவன் அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்கிறார். அதை இந்த நிலத்திலே நம்முடைய தாத்தா அடிமைப்பட்டு கிடந்த நிலத்தின் உரிமைக்கு நின்ற நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் எனக்கு பதுங்க தெரியும், பாய தெரியும், ஒருபோதும் பயங்கொள்ள தெரியாது என்கிறார். வீரனாக இருக்கிற குணம்தான் எதிரியாலும் போற்றப்படும். கோடையாக இருப்பவனை உடன் இருக்கிற நண்பனே பழித்து பேசுவான், இழிவாக கருதுவான் என்கிறார். இவ்வளவு ஆழ்ந்து யாரும் படிக்கிறது இல்லை. அவரை ஏதோ ஆண்டுக்கு ஒரு தடவை குரு பூஜை வருது, அவருக்கு ஜெயந்தி வருது, போய் வணங்கிட்டு அப்படி வந்துடுறதுன்னு நினைக்கிறாங்க. தமிழ் சமூகத்தின் பெருமை மிகுந்த வரலாறு நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கிகள் கவனத்தில் வச்சுக்கணும். எல்லாருக்கும் பேச கற்றுக் கொடுக்கறது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிறது இப்பதான் நமக்கு தெரியுது. இப்பதான் தெரியுது. தம்பி சொன்ன மாதிரி ஒரு வாரம் உட்காந்து என்னென்ன பேசணும்னு வந்தா இங்க 10 நிமிஷம் கொடுக்குறேன். சரி, பிள்ளைகள் பறக்கிறத பார்த்து தாய்க்கோழி மகிழ்ச்சி அடைகிற மாதிரி நான் என் தாத்தனை பற்றி பேசுறதை விட என் தம்பி தங்கிகள் பேசுவதால் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். அவர் நினைப்பார்ல என் பேரன் சீமான் தான் இல்ல, 1000 சீமான்கள் பேசுகிறாங்க, தங்கைகள் பேசுகிறாங்க. அவர் நினைப்பாரு. கடைசியா சொல்றார், எனக்கு தொண்டனாக தலைவனாக நடக்க தெரியும், ஒருபோதும் நடிக்க தெரியாது என்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் நம்முடைய உறவாக, தாத்தாவாக, முன்னத்தி ஏறாக, வழிகாட்டியாக பார்த்து இந்த தலைமுறை சமூகம் அண்ணன் பெரியார் அவர்களை, ஐயா ஈவேரா அவர்களை எதிர்த்து பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, அவர் பேசியதை எடுத்து பேசினேன். அவரை அவதூறு பேசுறோம்னு இல்லை, அவர் தான் 60 ஆண்டுகளாக என் இன மக்களை அவதூறா பேசியிருந்திருக்காரு. அதை எடுத்து பேசுறேன். அதற்கு பிறகுதான்
என் பிள்ளைகள் எல்லோரும் அவரை பற்றி அவர் பேசியதை தேடி தேடி படிக்க தொடங்கினார்கள். இப்போது என் பிள்ளைகள் தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் தேடி தேடி என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரின் வரலாறை வாசிப்பார்கள், நேசிப்பார்கள், மூச்சு காற்றாக சுவாசிப்பார்கள். தமிழ் சமூகம் மேன்மையும்